விஜய் சேதுபதி சார், நிஜமா கேக்குறேன், உங்களுக்கு என்ன ஆச்சு? யாராவது உங்களை மிரட்டிட்டாங்களா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, சனிக்கிழமையும் சரி நேத்தும் சரி கேட்கறதுக்கு 1008 கேள்வி இருக்கிறப்ப ஏன் சம்பந்தமே இல்லாம என்னென்னவோ டாஸ்க்லாம் கொண்டு போயிட்டு இருக்கீங்க? உதாரணத்துக்கு ஒரு சில சம்பவம்லாம் சொல்லணும்னா, கேப்டன்சி டாஸ்க் அப்போ எஃப்ஜேவோட காலை பிடிச்சி இழுத்த விக்ரம், அதனால் கீழே விழுந்து துயர சம்பவம் ஏற்படும் நிலையில் பட் ஏற்படாமல் தப்பித்த ஆதிரை, சுபிக்கு சப்போர்ட் பண்ண விக்ரம், அதனால் அழுத சுபிக்ஷா, சமாதானப்படுத்த போன விக்ரம், டிரெஸ்ஸிங் ரூமை க்ளோஸ் செய்து விட்டு கதறி எழுத துயர சம்பவம், சாண்ட்ராவை பார்த்து கனி சீ தூ என்று திட்டிய சம்பவங்கள் போன்று பல கேள்விகள் இருக்கிறதே. இதெல்லாம் 32 மாவட்டத்தில் இருக்கிற 32 முக்கிய பிரச்சனைகள். அதெல்லாம் மறந்துவிட்டு அடுத்த வாரம் யார் வந்தா யாருக்கு என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு யாரும் நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட டாஸ்க் எல்லாம் இப்ப தேவையா? நம்ம விஜய் சேதுபதிக்கு என்னாச்சுன்னே தெரியல. செட்டுக்கு வர்ற வழியில காத்து கருப்பு ஏதாவது அடிச்சா இல்ல பேமெண்ட் பிரச்சனையா? இந்த வாரம் இவருக்கு என்ன ஆச்சுன்றது சுத்தமா புரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம்பா. ஏன்னா வீக் டேஸ் எபிசோடையே மொக்கையாக்குற அளவுக்கு வீக்கெண்ட் எபிசோட் இன்னும் சூற மொக்கையா போகுது. அந்த பெருமை நம்ம அண்ணனுக்கே வந்து சேரும். வாழ்த்துக்கள். போசே இல்லையே. என்னாச்சு உங்களுக்கு? சுத்தமா போசே இல்லையே. சரி, இப்ப நேத்தோட முக்காத சம்பவங்கள்லாம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சாண்டா கிளாஸ் வந்து வரவிருக்கும் கிறிஸ்மஸுக்காக அவரும் ஆடி நம்ம ஃபயர் சேதுபதியும் ஆட வச்சு ஒரு கிஃப்டையும் கொடுத்துட்டு போனாரு. 5 நிமிஷம் ஓவர். இப்ப பேலன்ஸ் 1 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்கு. அதுல அடுத்த 5 நிமிஷம் என் பொண்டாட்டிக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள், எங்க அக்காக்கு இந்த வாரம் பிறந்த நாள், எங்க அம்மாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாம நம்ம தலைவரையும் விட்டு வாழ்த்துக்கள் சொல்ல வச்சு அதுல ஒரு 5 நிமிஷம் ஓவர். அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் மேரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடினாங்க தெரியுமா, அவங்களெல்லாம் நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாராட்டிட்டு இருந்தாரு. அதுலயும் ஒரு 5 மினிட்ஸ் ஓவர். சோ இதுலயே 15 மினிட்ஸ் போயிடுச்சு. டைம் அப் சார். டைம் அப். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏதாவது ஒரு சம்பவத்தை பத்தி பேசுவோம் அப்படின்னு மறுபடியும் சாண்ட்ராவே கூப்பிட்டாரு. ஏன்னா அவங்க தானே போன வாரம் ஃபுல்லா சம்பவம் பண்ணாங்க. ஒண்ணு அழுவுறது, இல்லன்னா யாரையாவது கோத்து விட்டு அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் நீ சொன்ன அப்படின்னு ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்றது. சோ அவங்கள பத்தி தானே பேசி ஆகணும். அண்ட் நம்ம சேதன சாண்ட்ராவை பார்த்தா மட்டும் பொட்டி பாம்பா அடங்கிடுறாரு அப்படின்றது சனிக்கிழமை எபிசோட்லயே தெரிஞ்சு போச்சு. அவன் பெரிய இவன் சும்மா நடிக்க. அண்ட் அவருக்கே புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியும் இதுட்டு கேள்வி கேட்டா பதில் வர போறது கிடையாது. அதனால கடைசியா கொடுக்க வேண்டிய அட்வைஸை கொடுத்துட்டு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்க. வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் டாஸ்க் இதுதான். யாருன்னு நினைக்கிறீங்க, எதுக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்களே ஒரு 20 மினிட்ஸ் பேசுவாங்க. நம்ம அழகா டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரு போல இருக்கு. எவ்வளவு பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்கூத்துல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா? அதுக்கேத்த மாதிரியே சாண்ட்ராவை கூப்பிட்டு, சாண்ட்ரா நீங்க கனியை புரிஞ்சுக்கிட்டது தப்பு. உங்க பாப்பாவை பத்தி அவங்க எதுவும் தப்பாலாம் பாடல, அது உங்க மன பிராந்தி. சோ நீங்க அவங்கள்ட்ட சாரி கேட்கறதா சரின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், அவங்க ஒரு பாப்பா பாட்டு பாடினாங்க, அதெல்லாம் வச்சு கேட்கிறப்ப என் குழந்தைங்களை வச்சு பாடின மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். ஏமா அவங்க தான் உயிரா நினைக்கிற தன்னோட குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றாங்க அண்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் அவங்களதான் தப்புன்னு சொன்ன என்னமா அர்த்தம்? ஒருவேளை உங்களுக்கு ஒண்ணு தோணுச்சு தெரியுமா, அந்த மாதிரி எங்களுக்கும் தோணிருந்துச்சுன்னா நாங்க கேட்டிருப்போம். பட் அப்படி எதுவும் எங்களுக்கு தெரியல. சோ சாரி கேட்டுருமா. கேக்கலன்னா விடுவா போறீங்க. சரி சாரி கனி அப்படின்னு கேட்க இட்ஸ் ஓகே அப்படின்னு இவங்களும் சொல்ல அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சப்பையா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே நாட்டாமன் கிளம்பி போயிட்டாரு. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சுல, அதனால பீடா போடுறதுக்கு. சோ இந்த கேப்ல கனியை கூப்பிட்டு, நீங்க பாடின பாட்டு எனக்கு அப்படிதான் புரிஞ்சு, அதனாலதான் அப்படி சொன்னேன், சாரி அப்படின்னு கேட்க மறுபடியும் அவங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோ இனி வீக்கெண்ட்ல ஃபயர் சேதுபதி வருவாருன்னு எதிர்பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் ஃபயர் சேதுபதி எல்லாம் வரமாட்டாரு. வாட்டர் சேதுபதி தான் வந்து புசு புசுன்னு தண்ணி அடிச்சு எரியிற நெருப்பையும் அணைச்சு விடுவாரு. கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். அடுத்து இந்த பிரேக்ல விக்ரம் பயந்துட்டு இருக்காரு. எதுக்காக தெரியுமா? ஒருவேளை இந்த மனுஷன் பிரேக் முடிஞ்சு வந்து அந்த எஃப்ஜேவை காலை புடிச்சு தானே அந்த மேட்டர் கேட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. அந்த டைம்ல தான் கனி கேக்குறாங்க, என்ன விக்ரமே ஓகே வாணியே அப்படின்னு. ஆனா நீங்க வேறங்க, அந்த மேட்டர் முடிஞ்சா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன், எப்போ முடிய போதோ அப்படின்னு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஸ்ரீராமஜெயம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா திரும்ப வந்த தலைவரே, எல்லாம் வந்துட்டீங்களாப்பா, அடுத்து இப்போ ஒரு டாஸ்க். அது என்னவென்றால் எந்த ஃபேமிலி வந்தா யாருக்கு மகிழ்ச்சி, எந்த ஃபேமிலி வந்தா யாருக்கு மகிழ்ச்சி கிடையாது அப்படின்றத சொல்ல போறீங்க. எங்க வரிசையா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. ஒருவேளை நம்ம சேதுபதி அவர்களே மறந்திருந்தாலும் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பிரேக்ல அதுக்கும் இந்த பீஸ் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குது. அதுக்கப்புறமாவது கேட்டாரா அப்படின்னு பார்த்தா நோ 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 நோ, அதை பத்தி பேசணும்னா நான் நிறைய பேசணும், ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். சோ டாஸ்க் கொடுத்துட்டேன்னா நீங்களே பேசுறீங்க இல்லையா, அதனால நான் அதை பத்தி பேச விரும்பலப்பா அப்படின்னு டாஸ்க்கு போயிட்டாரு. அப்படியே நம்ம விக்ரம திரும்பி பார்த்தா, அப்பாடா அந்த டாஸ்க் மேட்டர்ல நம்மள மறந்துட்டாரு.
எம்மகிட்ட முடிச்சுப்பா. சார் என்ன பொறுத்த வரைக்கும் பாரு வீட்ல இருந்து வந்தா கம்ரு பயப்படுவார் சார் அப்படின்னு கான்பிடென்ட்டா அவரும் பேச ஆரம்பிச்சிட்டார். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேமெண்ட் ஃபுல்லா வரல போல இருக்கு, அரைக்குறையா கொடுத்துருக்காங்க போல விஜய் டிவி. அதனால 50% தான் பேச முடியும், அதையும் சனிக்கிழமையே பேசி முடிச்சாச்சு, அதனால கேள்வி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு கோவத்துல இருக்காரு போல நம்ம சேதன. இந்த டாஸ்க பாக்குறப்பவே நமக்கு தெரியுது ஏதோ டைம் பாசிங் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வச்ச மாதிரி. அண்ட் கண்டஸ்டன்ஸும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான்டா பேசுவானுங்க. பாரு வீட்ல இருந்து வந்தா கம்ருதீன் பயப்படுவாரு, கம்ருதீன் பயப்படுவாரு பாரு வீட்ல இருந்து வந்தா, இப்படின்றதையே வேற வேற மாடுலேஷன்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அமித் வீட்ல இருந்து வந்தா குழந்தைங்களோட விளையாடுவாரு, அந்த குழந்தை வந்து இங்க கலகலகலன்னு சுத்திட்டு இருக்கோம், அதெல்லாம் பார்த்து எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். சாண்ட்ரா பிரஜன் போனதுக்கு அப்புறம் ரொம்ப சேட் ஆயிட்டாங்க, சோ பிரஜன் அண்ட் குழந்தைங்க வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் குஷி ஆயிருவாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம். இப்படின்ற மாதிரியே தான் இந்த ஃபுல் டாஸ்க்கும் போயிட்டு இருந்துச்சு. மொக்க போடாதப்பா, மொக்க போடுறேனா? பட் என்னதான் இது டாஸ்கா கொடுத்தாலும் லாஸ்டா ஒரு சில பாயிண்ட வச்சு தானே பிரேக் போக முடியும் நம்ம தலைவரே. சோ எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எதுக்கு கேட்டேன் தெரியுமாப்பா, நீங்க அடுத்த வாரம் வரப்போற உங்களோட உறவுகளுக்காக காத்துட்டு இருக்கீங்களே, அதுவே ஒரு சுகம். அவங்க உங்களை பாக்குற தருணம் இருக்கே, அது ஒரு அற்புதமான தருணம். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் யூ. சரியா, இப்போ ரொம்ப நேரம் ஆகி போச்சு, அண்ணன் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. மறுபடியும் மூச்சா வருது, இன்ட்ரோலோட. சரி அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் மறந்துருப்பாரு. மேபி டாஸ்க் வச்சதுக்கு அப்புறம் பிடிப்பாரு அப்படின்னு பார்த்தா நாமினேஷன்ல இருக்கவங்க எல்லாம் ஒண்ணா உட்காருங்கப்பா அப்படின்னு அவங்கள உட்கார வச்சு நீங்க சேவ்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தரா காப்பாத்திட்டு இருக்காரு. எப்பா ப்ரோமோ எடிட்டர்ஸ், உண்மையிலே நீங்க எல்லாம் பாவம் தான்ப்பா, இப்பதான் உங்களோட கஷ்டம் புரியுது. ஒன்னும் இல்லாத கூட பயங்கரமான பிஜிஎம் எல்லாம் போட்டு ஆச்சா போச்சான்னு பண்ணீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க நீங்க. You are really a God gifted child. இப்போ நேத்து சொன்ன மாதிரி எஃப்ஜே அவுட். இதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியத்துல ஆணு வாயை பொளந்துட்டு பார்க்க, பதட்டப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, அழுவாதீங்க, இதெல்லாம் தெரிஞ்சதுதான், கூல் அப்படின்னு எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ராப் சாங்க பாடி முடிச்சுட்டு அட்வைஸ போட்டாரு. நம்ம எல்லாருமே இங்க கேம் ஆட தான் வந்தோம், சோ நீங்க வந்து கேமை நீங்க ஆடுங்க, அவ்வளவுதான், உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆதிரை ஒரே ஒருத்தர உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு கட்டி பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பா உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமாப்பா? ஏன்னா உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எதுவுமே இங்க நான் இன்டென்ஷனலா பண்ணல, உன்னோட கேம் தப்பா போயிடக்கூடாது என்பதற்காக மட்டும் தான் பண்ணேன். உன்னை எனக்கு பிடிக்கும் ஆதிரை, இங்க இருக்கிற யார் எனக்கு வெளியே போய் ஃப்ரெண்டா இருப்பாங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா நீ இருப்ப அப்படின்லாம் சொல்றதை கேட்ட உடனே ஆதிரை பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நம்ம இந்த பீஸை போட்டு அடிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் காதல் வலையில விழ வச்சிருவான் போல இருக்கே இவன், நமக்கும் ஒரு ஓரமா இவனை பிடிக்கும், இப்படி எல்லாம் இவன் ஃபீல் பண்ணி பேசுறத பார்த்தா ஒரு வேளை உழுந்துருவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை பார்த்து அந்த கண்ணு வழியாவே கண்ணீர் ததும்ப நின்னுட்டு இருக்கு. இது எப்படியோமா வந்த வேலையை முடிச்சு விட்ட, சந்தோஷமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு லாஸ்டா எதுக்குமா அந்த கண்ணீர்? அழுகாச்சி கண்ணீருக்கு ஆனந்த கண்ணீருக்கு வித்தியாசம் தெரியாது உனக்கு? இப்ப நான் அழுது ஆனந்த கண்ணீரா? இன்னொரு பக்கம் பார்த்தா வினோத் பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காரு. ஒன்னும் இல்லனா அழாத அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தி இன்னொரு பக்கம் கனி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு அக்கா பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, பரவாயில்ல வெளியே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு கனியை சமாதானப்படுத்தி கட்டி பிடிச்சி அழுது ஒரு மாதிரி சோகமா போச்சுன்னு வச்சுங்களேன். பட் என்ன சோகம் கம்மியா இருக்கே, இரு இப்ப எப்படி 4 ஸ்பூன் ஏத்துறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து பேசிருங்க. FJ, you are my boy. I love you so much. வெளியே போய் நீ ஹீரோவா நடிச்சு அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக நீ திரும்பி இங்க வரணும், நான் காத்துட்டு இருப்பேன் உனக்காக அப்படிலாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து எப்படியாவது இந்த பீஸ் அழ வச்சிடலான்னு பார்த்தாரு. ஆனா பயபுள்ள அழவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸோட பிளான் புட்டுக்குச்சு. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஃபைனலி எல்லாருக்கும் நன்றி வணக்கம் சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் மிஸ் யூ எஃப்ஜே அப்படின்னு ஒரு சவுண்ட், யாருன்னு பார்த்தா நம்ம ஆதிரை. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மிஸ் யூ எஃப்ஜேவா, நான் எப்படி பார்த்தா ஓட்டிங் லிஸ்ட்ல இந்த அம்மா தான் கீழே இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் இந்த அம்மாவை அனுப்பிச்சிட்டு தான் எஃப்ஜே அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தா உல்டா பண்ணி விட்டாங்க. ஆனா ஒண்ணு, நல்லா ஆடுற பீஸ் எல்லாம் இப்படி அனுப்பிச்சு விட்டுருங்க, எவ்வளவுதான் இந்த மிச்சர் பீஸை நீங்களும் சேவ் பண்றீங்க, நானும் பார்க்க தானே போறேன், பண்ணுங்க. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா, அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. அதுக்கப்புறம் வெளியே வந்த எஃப்ஜே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒழுங்கா ஆடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நன்றி வணக்கம்ட்டு போவார்னு பார்த்தா சார் கண்ணாடி எனக்கு கொடுக்கவே இல்லையா அப்படின்னு கண்ணாடியோட சேர்ந்து முத்தத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. எங்க தலைவர் கெத்தா கண்ணாடி போட்டு நின்னுட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் அவரை பார்த்தா என்ன கண்ணாடி வியாபாரி மாதிரி தெரியுதா? ஏற்கனவே பேமெண்ட் விஜய் டிவில இருந்து பெண்டிங், இதுல அவர் வாங்கிட்டு வர்ற காஸ்ட்லி கண்ணாடி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா வாங்கிட்டு போனா அடுத்த சீசனுக்குலாம் வருவாரானே தெரியலையே. இதாண்டா நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு. இப்போ 3/4 மணி நேரம் தான் போயிருக்கு, அதனால பேலன்ஸ் 1/2 மணி நேரத்தை ஓட்டணும். இன்னொரு டாஸ்க் பாப்போமா அப்படின்னு மறுபடியும் ஒரு டாஸ்க போட்டாங்க. அட போங்கய்யோ, இதுக்கு நாங்க விளம்பரத்தையே பார்த்துட்டு போவோம் அப்படின்னு கடுப்பாயிடுச்சு. சரி அந்த டாஸ்காவது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தா பரவாயில்ல. என்ன தெரியுமா டாஸ்க்? இதுக்கு முன்னாடி வார்த்தையில எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா, அதே வார்த்தைகளை கொஞ்சம் மாத்தி அப்படியே கேட்டாங்க. இவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள நேரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு யார நினைக்கிறீங்க? எப்படியாவது ஒரு 20 மினிட்ஸ் பேசுங்கம்மா, லாஸ்ட் 10 நிமிஷம் ஆதிரை அனுப்புறதுலேயே ஓடிடும் அப்படின்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி பேச சொன்னாங்க.
ஓவரா கண்ண கட்டுதே. அதுல நம்ம கம்ரு பாருவை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாரா. இத பார்த்துட்டு நம்ம ஹோஸ்டும் சிரிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அவர் கடுப்புல இருந்தாரு போல இருக்கு. ஷோவை முடிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால அவர் என்ன சொன்னாரு, இங்க பாரு கமருதீன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இடைவேளை அப்படின்னு விட்டு போயிட்டே இருந்துருவேன். சாரி சார் கோவப்படாதீங்க சார், நான் திவ்யா பேரை சொல்றேன் சார் அப்படின்னு அந்த அம்மா பேரை சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டாரு. நம்ம ஹோஸ்ட் எப்பேற்பட்ட மனுஷன், அவரை மதிக்காம அங்கேயும் இந்த பீஸுங்க ரெண்டும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல வேலை ஆரம்பத்திலே கட் பண்ணி விட்டாரு, இல்லன்னு வச்சுங்க. பட் திவ்யா திருத்திக்கல நீ சொல்றிய, நீ திருத்திக்கிட்டியா அப்படின்னு கேட்க, நான் இப்ப திருத்திக்கிட்டேனே சார், திருத்திக்கிட்டேன் அப்படின்னு இழுத்தாரு. பட் ஏகப்பட்டது நடந்ததுனால எதை மைண்ட்ல வச்சு சொன்னாரு அப்படின்றது தெரியல. ஒருவேளை இவரும் அந்த பிட்ட பாத்துருப்பாரோ. பல்லான படம் பிட்டு சூப்பரா இருக்கும். அப்புறம் சாண்ட்ரா பாரு பேரையும் கமருதீன் பேரையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இத கேட்ட கமரு, நம்ம ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிட்டு போறோம், இதுக்கு என்ன இப்போ அப்படின்றத ஆக்ஷன்ல காமிச்சாரு. இத பார்த்த நம்ம ஹோஸ்ட் கடுப்பாயிட்டாரு. ஏய் உன்ட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், லிவிங் ரூம்ல உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணாதன்ட்டு மறுபடியும் பண்ற. இதுல திவ்யா திருத்திக்கல, நான் திருத்திக்கிட்டேன் அப்படின்னு கதை வேற விடுறேன் அப்படின்னு போட்டு அந்த பீஸ் அடிச்சிட்டு இருந்தாரு. வாஸ்தவம் தான், தலைவர் முன்னாடி யாராவது இந்த மாதிரிலாம் பண்ண சுத்தமா பிடிக்காது தலைவருக்கு, அதனால கோவப்படுறாரு. ஆனா உள்ளுக்குள்ள பல பஞ்சாயத்து இருக்கே சார், அதெல்லாம் புடிச்சு கேட்காம இந்த ரெண்டு பீஸுங்களும் இங்க பேசிக்க மட்டும் தான் செஞ்சுதுங்க. அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க, உங்களை புரிஞ்சிக்கவே முடியல சார். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஃபைனலி 77 டேஸின் முடிவில் ஒருத்தர் அனுப்புனதுக்கு அப்புறமும் 12 பேர் இருக்கீங்க, அதனால இன்னொருத்தர் அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு ஆதிரை பேரை காமிச்சிட்டாரு. இதை கேட்ட உடனே நிறைய பேர் ஷாக்ல இருக்காங்க. ஆனா ஒருத்தங்க மட்டும் பயங்கர குஷியில இருக்காங்க. அதை நீங்க எல்லாருமே நோட் பண்ணிருப்பீங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம பாரு தான். எல்லா இடத்துலயும் அம்மணி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கிறதுனால பெருசா தெரியல. பட் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஓரமா சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டா, இவங்க போயிட்டா அந்த ஃபேமிலி 24 hours இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு பாரு குடும்பம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அதை மைண்ட்ல வச்சுதான். ஏன்னா ஆதிரையால நம்பவே முடியல நம்ம பேர் லிஸ்ட்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி. சோ அவங்க உள்ள போய் ஓரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ மறுபடியும் அந்த குச்சி கேம் விளையாடலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப 3 பேர் சரியா அப்படின்னு நீங்க பிளான் போட ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த பக்கம் நம்ம கமரு, நான் சும்மா தான் சொல்றாருன்னு நினைச்சேன், கடைசியில உண்மையிலே நீ போறியா, ச்சே கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு வராத ஃபீலிங்ஸ் அழுத்தி வர வைக்கிறாரு. சொல்லண்டா உன்னை விட்டாங்களே யார் நாகரா செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. இப்ப நம்ம ஆதிரை பயங்கரமா அழுதுகிட்டு, இந்த மக்களுக்கு எல்லாம் என்னதான் வேணும், நான் என்னதான் பண்ணணும், எனக்கு சத்தியமா புரியல, அவ்வளோ எஃபோர்ட் போட்டேன், கேம கான்சென்ட்ரேட்டடா விளையாடினேன், எங்கேயுமே விட்டு கொடுக்கல, ஆனாலும் இந்த மக்கள் என்ன அமிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த தடவையும் நம்மள தான் போட்டு திட்டுறாங்க. ஏங்க நாங்க என்ன உங்க ஓட்ட குறைச்சா விட்டோம், எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டோம், அந்த லிஸ்ட்ல நீங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்றது, உங்களோட வேலை என்ன, கேம ஒழுங்கா ஆடி எங்களை கவர் பண்ணணும். பட் நீங்க போனதுக்கான காரணம் உள்ள இருக்கிறவங்கள பழி வாங்குறதுக்கு, அதான் பண்ணி முடிச்சிட்டீங்களா, அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு, எப்ப பாரு மக்களை பிடிச்சி திட்டுறதே இந்த அம்மாக்கு வேலையா போச்சு, அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கியே. இப்ப அக்கா போறதுக்கு முன்னாடி அந்த பாசை யாருக்காவது கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லி பிக் பாஸே சொல்லிட்டாரு. சோ அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த கமருதீன் எங்க அக்கா குழந்தைங்க அப்படின்னு ஏதோ ஆரம்பிச்சாரு. கமருதீன் வாய மூடு அப்படின்னு சுத்தி இருந்தவங்களும் பிக் பாஸும் அவரோட வாயில பிளாஸ்டர் போட்டு அடைக்க, அம்மனி யார் பேரை சொன்னாங்க தெரியுமா, பாரு பேரை. இத கேட்ட உடனே அவங்களுக்கு தலையும் புரியல காலும் புரியல, வானத்துக்கும் பூமிக்கும் திங்குன்னு குதிக்கிறாங்க. தேங்க்யூ ஆதிரை, ரியலி தேங்க்யூ, என்னால இதை மறக்கவே முடியாது, நான் வாழ்க்கை பூரா உனக்கு நன்றி கணர் பட்டிருக்கேன் அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. நீ நல்லவன்டா, நீ ரொம்ப நல்லவன்டா, நீ நண்பன்டா மச்சான். அதெல்லாம் சரி, எதுக்காக பாருக்கு கொடுத்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாரு அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றாங்க, அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காகவா? நஹி பேட்டா, அதுக்கான காரணம் என்னவென்றால் இந்த கமரு கட்டால நான் ஏகப்பட்ட இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்பேற்பட்டவனை எவ்வளவு பழி வாங்கினாலும் எனக்கு தீராது. இப்ப போறதுக்கு முன்னாடி லைட்டா பழி வாங்கி விட்டு போறேன். அவனுக்கு எது வேணாமோ அதுதான் எனக்கு வேணும். சோ அவனை பொறுத்த வரைக்கும் பாருக்கு மட்டும் இது போவேனா, அப்போ எனக்கு பாருக்கு தான் போகணும். பாரு வீட்ல இருந்து வந்து கமருவை பொழக்கிறத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்றதுதான் ஆதிரையோட மைண்ட் வாய்ஸோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஆஹா, நான் மனசுல நினைச்சது அப்படியே சொல்லிட்டீங்களே. ஆமாமா, அதாம்மா என் ப்ராப்ளம். இப்ப ஆதிரைக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும் இல்லையா? சோ அவங்கள கூப்பிட்டு, ஆதிரை நீ தைரியமான பெண், ஐ லவ் யூ அப்படிலாம் சொன்னாலும் அவங்களுக்கு பத்தல போல இருக்கு. சோ பிக் பாஸ கூப்பிட்டு, என்ன ஆதுமான்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, சரி ஆதுமா இந்த வீட்ல உன் நேரம் முடிஞ்சு போச்சு கிளம்புமா அப்படின்னு அமுச்சு விட்டார். இவங்களும் நன்றி வணக்கம்ட்டு போயிட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ள இருந்த ஒரு முக்கோண காதல் கதைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. போன வாரம் வியானா, இந்த வாரம் FJ and ஆதிரை. இத ஜாலி நினைச்சிட்டு லவ் பேக்ஸ் அத்து விட்டு வந்திருக்க நீ.
அடுத்த வாரத்துல இருந்து அடுத்த முக்கோண காதல் கதை ஸ்டார்ட் ஆகும். ஆனா அந்த முக்கோண காதல் கூட ஓரளவுக்கு ஓகே. ஆனா ஒரு சிலதெல்லாம் எந்த கோணத்துக்கு போகுதுன்னே தெரியாம அஷ்ட கோணத்துக்கு போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் அடுத்த முக்கோணத்துக்கு வாங்க என்பது மக்கள் சார்பாக என்னோட கோரிக்கை. சோ கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அவன் கேக்குறது கரெக்ட் தானே? இப்ப பாரு பயங்கர குஷியா இருக்காங்க, கம்ரு பயங்கர கடுப்புல இருக்காரு. சோ இவர் போய் பாரு கிட்ட உங்க அம்மா வயசு என்னன்னு கேட்க அவங்க 72ன்னு சொல்ல 72 ஆயிடுச்சா? ஆமாண்டா, அண்ட் அவங்க மட்டும் தான் இருக்காங்க எனக்கு. ஓ அவங்க மட்டும் தான் இருக்காங்க வேறயா? அப்போ ஓகே அப்படின்னு குஷி ஆயிட்டாரு. பயபுல என்ன பிளான் பண்ணிருக்கோம்? ஒருவேளை அப்படி பண்ண பிளான் பண்ணிருக்குமோ? இப்ப பாருவால இந்த சந்தோஷத்தை ஏத்துக்கவே முடியல, அவ்வளவு குஷியா இருக்காங்க. இது தாண்டா ஆதிரை, இதுதான் அவள்கிட்ட எனக்கு பிடிச்சது. அரோராவை பொறுத்த வரைக்கும் எமோஷனை வச்சு விளையாடுவா. ஆனா ஆதிரை எவ்வளவு நல்லவ பத்தியா, என் காலம் பூரா அவளுக்கு நன்றி கடனோட இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்தா இது பேசணும், எதனால எனக்கும் இவனுக்கும் பத்திக்கிச்சுன்றத சொல்லணும் அப்படின்னு ரிகர்சல் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு பயபுள்ள. இதுக்காகவே அந்த அம்மாவை லாஸ்டா வர வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4 நாள் அழ விட்டு வேடிக்கை பார்க்கலாம்ல பாப்பாவை, அதுக்காக. மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? இப்ப வெளியே வந்த ஆதிரை என்ன பண்றதுனே தெரியல சார், என்ன சீக்கிரம் அமுச்சு விட்டாங்க, இவங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அவர்ட்டையும் புலம்ப. ஏமா என்ன பார்த்து கேட்காத, அதோ தெரிந்து பாரு கேமரா, அதை பார்த்து கேளு அப்படின்னு சொல்ல உள்ள கேட்ட அதே கேள்வியை கேட்டுட்டு இருந்தாங்க நம்மள்ட்ட. ஃப்ரீ ஸ்டாஸ்ல எங்க அம்மாவை வர வைக்கலான்னு பார்த்தா பொசுக்குன்னு அமுச்சு விட்டீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்களோட வீடியோவை பார்க்கறதுக்கு ரெடி ஆனாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மாவை பின்னாடியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. சோ அவங்களுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. ஒழுங்கா அந்த குட்டி குச்சியை நீங்க எடுக்காம இருந்திருந்தீங்கன்னா ஒரே எவிக்ஷன் வச்சு எஃப்ஜேவை மட்டும் அமுச்சு விட்டுருப்பாங்க. பட் பிக் பாஸ் டீம் எதிர்பார்த்தது பாரு கோயில் எப்படியாவது குச்சி போயிடணும்னு. இப்போ உங்க வீட்ல இருந்து 24 hours வந்து ஸ்டே பண்ணிட்டு வெளியே போறாங்கன்னே வச்சுப்போம், என்ன பெருசா ஆயிரும்? இதுவே பாரு வீட்ல இருந்து வந்து ஏதாவது பெருசா பண்ணாங்கன்னு வச்சுக்க, அடுத்த சீசன் வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு பாசனை புடிங்கி வச்சுக்கிட்டா நாங்க எப்படி சும்மா இருக்கிறது? அதனாலதான் அமுச்சு விட்டோம் என்பது பிக் பாஸ் குழுவின் மைண்ட் வாய்ஸ். எப்படா கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? இப்ப ஆதிரையோட அம்மாவை பார்த்த பாரு மறுபடியும் நன்றிய பொழின்னு பொழிறாங்க. ஆண்டி ஆண்டி அவ எனக்கு பண்ணது பெரிய விஷயம் ஆண்டி, ஆதிரை ஐ ஓவ் யூ மை லைஃப் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ கம்ருக்கு என்ன பேசுறனே தெரியல. ஏன்னா இந்த 2 பீஸுக்கும் 7ஆம் பொருத்தம்ல, அதெல்லாம் அவங்க அம்மாவும் பார்த்திருப்பாங்கல்ல. அதனால தலைவர் தயக்கப்பட்டுக்கிட்டே ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஆண்டி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. உள்ள போயிருந்தா மேபி லெஃப்ட் ரைட்னு வாங்கி விட்டுருப்பாங்க. இங்க இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாங்க போல இருக்கு. எனக்கு சாதாரணமா கோவமே வராது, வந்துச்சுன்னா பட் ஆதிரையோட அப்பாவை பாக்குறப்போ அந்த அழகு தெய்வத்தின் மகளா இவள் அப்படின்ற ஃபீல் உங்கள எத்தனை பேருக்கு வந்துச்சு? இப்போ நம்ம விக்ரம் எதுக்கு அழுதாருன்னு சத்தியமா தெரியல. ஆனா பொசுக்குன்னு அழுதுட்டு இருக்காரு. ஆதிரை எவ்வளவு நல்லவ தெரியுமா? அந்த பொண்ணுக்கு பச்சையான ஒரு தப்பு பண்ணிருக்கேன், ஆனாலும் அந்த பொண்ணு விடுங்க விக்ரம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போச்சு. சோ நன்றி சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு அழுதுட்டு இருக்காரு. உண்மையிலே விக்ரம் ரொம்ப நல்ல மனுஷன்பா. நிஜமாவே அவர்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சோ அவர் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நினைச்ச உடனே பொசுக்குன்னு அழுக வர வைக்கிறது எப்படி அப்படின்றத கத்துக்கிறதுக்கு டியூஷன் போறேன். பசங்க யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா என் கூட நீங்களும் வாங்க, உங்களையும் கூட்டு போறேன். ஸ்கூலுக்கு வரதே பெரிய விஷயம்டா. போய் டியூஷன் வர வச்சிட்டியடா. இது மட்டும் கிடையாது, லாஸ்ட் எபிசோட் முடிய போறதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு இப்பெல்லாம் பாரு மேல பாசம் வந்துருச்சு, என்னால அவளை நம்ப முடியுது, அவ நல்லவளா இருக்கா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு தனி ட்ராக் ஓட்டிட்டு இருக்காரு. இப்படி சொல்ற அளவுக்கு வீட்டுக்குள்ள ஒன்னும் பெருசா நடக்கலையே, எதை மைண்ட்ல வச்சு சொல்லிருக்கோம் இந்த பீஸ் இவ்ளோ? எனக்கு இன்னமும் ஆரம்பத்துல இருந்தே இந்த பீஸ் மேல ஒரு டவுட்பா. ஒன்ஸ் அப்பான டைம் ஒன் சைடா பாருக்கு நூல் விட்டுருக்குமோ அப்படின்னு. ஏன்னா எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு பொங்கலை போட்டுருது. ராஜா, என் பொண்ணு மேல நீ ரொம்ப நாளா வெறி பிடிச்சு தெரியல மாமா. சரி, இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறது 11 பேர். இப்போ வரைக்கும் எனக்கு சத்தியமா தெரியல, ஒரு சின்ன ஐடியா கூட இல்ல யாரு டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி. ஒன்னு பண்ணலாமா? இன்னைக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு போலிங் போடுறேன். அதுல உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் நீங்க ஓட் பண்ணுங்க. யாருக்கு ஹையஸ்ட் ஓட்டு வருதுன்னு பார்க்கலாம். பட் நீங்க இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி அப்டேட்ஸை கிளிக் பண்ணி கீழே சேனல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல எக்ஸ்ப்ளோர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேல சர்ச் பட்டன் இருக்கும். அங்க போய் ராகேஷ் அண்ட் ஜெனி அப்படின்னு டைப் பண்ணுங்க, நம்ம சேனல் வரும். அங்க இருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ மறக்காம ஓட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.